சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூர் வட்டம், மைவாளம்பட்டி. இந்த மாதிரி என்னுடைய தம்பி மகன் பிரவீன்குமார எங்கள் ஊரில் நடந்த சித்திரை திருவிழாவில் கொல்லணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு கொன்று விட்டாங்க. அதுக்கு வந்து நாங்கள் காவல்துறையில் புகார் கொடுத்தோம். இன்னும் வந்து குற்றவாளிகளை வந்து எந்த எஃப்ஐஆர் போட்டு இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் எங்களுக்கிட்டே வந்துக்கிட்டு பல்வேறு காரணங்களை சொல்லி காவல்துறை வந்து எங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு வந்து எந்த விதமான வந்து இதுவும் பண்ணலை. வந்துக்கிட்டு நாங்கள் நீதிக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம். சரிங்க, எப்போ நடந்துச்சு சம்பவம்? 2ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 4 மணியே போல் வந்து அவனை வந்து இந்த மாதிரி வந்து 2/5/26 அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு, இல்லை 5ன்னு 4 மணிக்கு இந்த மாதிரி அவனை வந்து ஆயுதங்களோடு போய் ஒரு பெரிய கும்பலே சேர்ந்து ரோட்டில் போட்டு வெட்டி கொண்டுட்டு மொத்தம் 3 பேர். காரணமே இல்லாமல் வந்து ப்ளூ கலர் சட்டை போட்டு ப்ளூ கலர் சட்டை ஒரு 40 பேர் சேர்ந்து குழுவாக போட்டிருக்காங்க. போட்டு டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. டான்ஸ் ஆடினதோட பிரவீன்குமார் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் 40 பேரில் ஒரு ஆளுங்கிட்ட வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போய் அந்த கோயிலுக்கிட்ட போய் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் போய் சக்தி நகர்கிட்ட போய் ஒரு 10 பேருக்கிட்ட ஒரு சண்டை நடக்குது. அவர் பேர் வந்து சொல்லலாம்ல, அவர் பேர் வந்து மீனாட்சி சுந்தரம் அவர் பேர். அவர்கிட்ட சண்டை நடக்குது. எங்களுக்கு தெரியாது. பிள்ளைங்க சொன்னது அந்த ப்ளூ கலர் சட்டை போட்டவங்க ஒடியாந்து சொல்லியிருக்காங்க. சண்டை நடந்துக்கிறதுக்குள்ள அவர் வந்து கத்தி வில்லு எல்லாம் எடுத்து விரட்டி இருக்கிறாரு. விரட்டையில எல்லா பிள்ளைகளும் ஒடியாந்து இருக்குதுங்க. எதுக்கு விரட்டுறாரு அதுதான் தெரியல. பிள்ளைகள்கிட்ட தான் கேட்கணும். ஒடியாந்தா பிள்ளைய பூராவே ஒடியாந்துருக்கு. அதுல விரட்டுனது வந்து அவர் பேர் என்ன, செல்லையா ஏதோ ஒரு கம்பி மாதிரி வச்சு சுத்தி சுத்தி வண்டியில விரட்டிக்கிட்டே வந்திருக்கிறார். பிள்ளைகளை பூராமே இருங்க சொல்லிடுறேன். விரட்டிக்கிட்டே ஒடியாரையில எங்க நாத்தனாமயமுட்டுல சிசிடிவி கேமரா இருக்கு. அதுல 2 பிள்ளைய வந்து ஒளிஞ்சிருந்துருக்குதுங்க. வாரானா பாருங்கன்னு சொல்லி அதோட வந்தவன். அதுக்கும் பிறகு சுரேஷ் ஆகாசுங்கிறவங்க 2 பேரும் வந்து என் கொழுந்த மேனை வந்து கூட்டிக்கிட்டு போறாங்க. எதுக்குன்னு தெரியல. கூட்டிக்கிட்டு போறாங்க. போகையில என்ன பண்றாங்கன்னா அந்த 4 கடை அங்க பள்ளிக்கூடத்துக்கிட்ட இருக்குது. ஒரு ஆளு வந்து ஒரு ஆளு கல்ல விடு, ஒரு ஆளு அம்பலார விடு. சுரேஷ் ஆகாஷ் நண்பர்கள். அந்த 40 பேர்ல 3 பேரும் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து போய்கிட்டு இருக்கையிலேயே வந்து முன்னாடி போறா. இவங்க 3 பேரு. இவங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது. இவங்களோட வண்டி மொத்தம் 5 பேர் இந்த பசங்க போய்கிட்டு இருக்கிறாங்களாம். போய்கிட்டு இருக்கையில பின்னாடியே கார் இது வண்டி பைக்கு போய்கிட்டு இருக்குது. 3 பைக்கு போகுதான். 3 பைக்கு போகையில நேர நெல்மணிப்பட்டி பாதை போயிருக்கிறாங்க. நெல்மணிப்பேட்டை பாதை போகையில என்ன நம்மளை விரட்டிக்கிட்டு வரானேன்னு ஆகாசுங்கிறவன் சொல்லி இருக்கிறேன் சுரேஷுக்கிட்ட. நம்மளுக்கு வந்து அப்படி போயிடுவோம், நம்ம வந்து இப்படி விரட்டிக்கிட்டு வராங்கன்னு சொல்லல. அவன் சுரேஷுங்கிறவன் போனை பார்த்துக்கிட்டே போனதுனால ஆகாசு சொன்ன வார்த்தை அவர் கேட்கலையாம். கேட்காம இருக்கவும் குணத்தாம்பட்டி பாதையில போயிருக்கிறாங்க. போனதுதான் தெரியுமா, டம்முன்னு விழுந்ததுதான் தெரியுமா. இதுக்கும் பிறகு எங்களுக்கு எதுக்குமே தெரியாது. தாக்கதான் எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பிரவீன்குமாரை கொன்னு விட்டாங்கன்னு சொல்லி. யாரு போய் பார்த்தது? எல்லாருமே போயிட்டோம். போய் என்ன நிலையில இருந்தாரு? அப்படியே கடந்தேன். பூரா எரிஞ்சது மாதிரியே இருக்குது. உடம்பு இந்த நெஞ்சு மட்டும். அது எரிஞ்சதுக்கு என்ன காரணம்? அது எங்களுக்கு தெரியாது சார். எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து அது எப்படி கருப்பா இந்த கலர்லயே அப்பவே இன்னைக்கு வந்து 5 நாளாச்சு அவன் இறந்து. அன்னைக்கு இறந்த அன்னைக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா காரை கொண்டு போய் அவன் இடிச்சது மாதிரி கார் மட்டும் போய் வண்டி போனது 3 வண்டி பைக் போயிருக்குது. கார் மட்டும் இடிச்சது மாதிரி மல்லாக்க தள்ளி கிடக்குது. கொல்லணுங்கிற பிளான் பண்ணிட்டு கொல்லணும் அதுக்கு காரை கொண்டாந்து வந்து இது பண்றது மாதிரி வந்துகிட்டு ஒரு ரெடி பண்றாங்க. அதை வந்து ஆக்சிடென்ட் ஆன மாதிரி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனா இவன் வீட்டுல இருந்து அந்த சுரேஷுங்கிறவன் தான் கூட்டிக்கிட்டு போயிருக்கிறேன். நீங்க என்ன, உங்களுக்கு என்ன நீதி வேணும்? என்ன மாதிரி? எங்களுக்கு வந்து ஒண்ணு நீதி வேண்டாம். எங்களுக்கு அவங்கள வந்து கொலை செஞ்சவங்களை பிடிச்சா போதும். அரெஸ்ட் பண்ண. யாராரு நீங்க குற்றவாளின்னு சொல்ல விரும்புறீங்க?
மீனாட்சி சுந்தரம் மயன். அவங்க வீட்டுக்கு வந்த விருந்து செல்லையா மயங்க. இன்னும் அவங்க சம்மந்தப்பட்டவங்க தான் நம்ம எல்லாருடைய. சிவாங்கிறவர் இதுதான் எங்களுக்கு எல்லாருமே இந்த 40 பிள்ளைகளுக்கு நாங்களும் விசாரிச்சுட்டோம். எங்களுக்கு அது தெரியாது. நாங்க இங்க இருக்கிறோம், அடுத்தது அங்க இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன். இதுக்கிடையில முதல் நாள் அன்னைக்கு, இந்த சம்பவத்துக்கு முதல் நாள் அன்னைக்கு ஒரு மஞ்சரட்டு இங்க நடக்குது. அந்த மஞ்சரட்டுல இந்த தினேஷ் மீனாட்சி சுந்தரமும் பக்கத்து ஒரு தெருவில் இருக்க ஆளுங்க. இவங்க மஞ்சரட்டுக்கு போகும்போது இந்த தினேஷும் மாடு கொண்டு போறேன். மாடு கண்டி அங்கே இருந்தக்கூடிய டாடா ஐசியில் அந்த மாட்டை கட்டியிருக்கேன். அதே தெருவில் இருக்க அந்த மீனாட்சி சுந்தரமும் அவர்கிட்ட மாட்டை கொண்டு போய் எதிர்த்தாப்புல இன்னொரு பக்கம் டாடா ஐசியில் கட்டுறாரு. அப்போ இந்த தினேஷ் சொல்கிறேன், ஒரே வண்டியில் 2 மாட்டையும் கட்டிக்கணும்னா அது இழுக்க இது இருக்க, வண்டியில் பிள்ளைய குட்டி எல்லாரும் பொம்பளைலாம் இருக்காங்க, மாடு அளப்புச்சுன்னா வண்டி கவுந்து போயிடும், மாட்டை வரும்னு சொல்லும்போது, ஏன்டா நீங்கள் உங்கள்கிட்ட மாட்டை மட்டும் கட்டுறா, ஏன் மட்டும் மாட்டை கட்டக்கூடாதாடா, உன்னை இருடா பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கனே முதல் நாள் மஞ்சரட்டில் அந்த தினேஷுக்கும் மீனாட்சி சுந்தரத்துக்கும் பிரச்சனை ஆயிடுச்சான். பிரச்சனை ஆனதுக்கு பின்னாடி மீனாட்சி சுந்தரம் சொல்கிறாரு, நான் வேணா இந்த மாட்டை மஞ்சட்டு மாட்டை அவுத்து விட்றேன், உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா மாட்டை நீ வேணா பிடிச்சி பாருங்கன்னு. சரி நீ வேணா அவுத்து விட்டு, நாங்கள் பிடிக்கிறோமா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவுத்து விட்டுருக்காரு. இவர் அவங்க மாட்டை பிடிச்சி விட்டாங்க இந்த பசங்க. இது அந்த தினேஷ் இது இந்த பாக்கி பூரா நம்ம பிரேமியான பசங்க இருக்காங்க. இதுக்கு இடையில நீ நம்முடைய மாட்டை கட்டக்கூடாதுன்னு பண்ணி அவுத்து விட்ட மாட்டை பிடிச்சி என்னை அவமானப்படுத்தி விட்ட, இருடா உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மஞ்சட்டில் அதோட கைகளை புல்லாமல் இந்த இதோட முடிஞ்சு போகுது. அதுக்கு அடுத்த நாள் தான் இந்த ஊதாச்சட்டை பிரச்சனை வருது. இந்த ஊதாச்சட்டை பிரச்சனை எப்படி வருதுன்னா, அந்த மாடை அவுக்க சொன்னான் பாருங்க, அவன் வீடு இந்த மீனாட்சி சுந்தரம் ஒரு பக்கத்து வீடு. இந்த இவனை தினேஷை அங்கே ஏதோ சண்டையில் அடிச்சு போட்டுருவாங்க. அடிச்சு போட்ட உடனே அவன் இந்த பயலுக்கு, அந்த ஊதாச்சட்டைக்கார பயலுக்கு பூரா ஃபோன் பண்ணிடுறேன், என்னை இங்கே தெருவில் அடிச்சு போட்டாங்க, வாங்கடா அப்படின்னு சொல்கிறேன். அது வாங்கடான்னு சொன்னதுக்கு பின்னாடி இந்த செய்தியை பரவணுன்னு கேள்விப்பட்ட அந்த தினேஷனுடைய பயக பூரா, எல்லாம் பயகதான். பயகன்னா 10 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள பயகதான். நான் சொல்கிறேன் அதிகமான வயசு. 10 வயசுலேருந்து 6வது படிக்கிறவங்கலேருந்து எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க தான். முத்திரையர் சமூகம். ஏன்னா அவன் ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அடிச்சு போட்டாங்க. அவன் நினைக்கிறான் நேற்று மஞ்சள் ரோட்டில் சண்டையை வச்சுக்கிட்டு, மீனாட்சி சுந்தரமும் முத்திரையர் என்ன அதை கேட்க வாங்கடான்னு சொன்ன உடனே இவர் போயிடுறாங்க பயக. போகும்போது என்ன ஆகி போகுதுன்னா, அந்த முதல்ல போகிறவன் இந்த ஆகாசங்கிறவன் போகிறேன். ஆகாசங்கிறவன் வண்டியில் போகிறேன், யாரோ 2 பயல்களை ஏற்றிக்கிட்டு. அங்கே போன உடனே அங்கே இருந்த ஆளுக, சரி இவங்க தினேஷ் சண்டைக்கு தான் இவங்கெல்லாம் பஞ்சாயத்துக்கு வர்றாங்க, இவங்கெல்லாம் தினேஷ் விட்டு ஆளுக வரக்கு, இவங்க ஊதா சட்டைக்காரங்கள போட்டால் எல்லாம் சரியாக வந்துடுறான்னு சொல்லிட்டு அந்த ஆகாசம் என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கிறதுக்கு வர்றாங்க. அவனுடைய வண்டியை வச்சுட்டு, ஸ்ப்ளெண்டர் வண்டியை வச்சுக்கிட்டு அந்த பக்கத்து காடு கரையில் தப்பிச்சுட்டு ஊருக்குள்ளே ஒடியாந்துட்டேன். ஊருக்குள்ளே ஒடியாந்து அங்கே உள்ள பயல்கள்கிட்ட போய், பூக்கட்டைன்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல போய் என்னை அடித்து மண்டையை உடச்சு விட்டாங்க. நாங்கள் கேட்க போகும்போது கேட்க போனவங்களையும் அருவாலை வச்சு மீனாட்சி சுந்தரம் மயன், அவன் வீட்டுக்கு வந்த விருந்தாளி, இவங்க அருவாள் அது மாதிரி ஒரு கத்தி மாதிரி இது கராத்தையில் உள்ள இதுன்னு சொல்கிறாங்க, அதையும் வச்சுக்கிட்டு விரட்டியிருக்காங்க. இவங்க சின்ன பசங்களை கட்டு 4-6 திசையில் ஓடி ஊடுகளுக்கு சேர்ந்துட்டாங்க. இது ஒரு சம்பவம். இந்த வண்டி ஆகாச விட்டு வண்டி அங்கே நிற்கிது. அவங்க யாரு, அந்த மீனாட்சி சுந்தரம் அந்த செல்லையா அந்த கொலையில் இருக்கவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே ஒரு கல்யாண மண்டபம் வச்சுருக்காங்க. அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள இந்த வண்டி ஏற்றிட்டாங்க. அதுக்கடுத்து சிலம்பரசன் ஒருத்தன் போகிறேன் நான், திருவிழாவில் அங்கங்கே பல பகுதியிலும் திருறாங்க. ஆகாசுக்கு பின்னாடி சிலம்பரசன் போகிறேன். சிலம்பரசன் போகும்போது இவரும் இந்த தினேஷ் விட்டு ஆழ்த்தாம்பருக்கு ஊதா சட்டை எல்லாமே இது ஊதா சட்டைங்கிற ஞாபகம் வச்சுக்குங்க. தினேஷ் இவருடைய ஆளு வரக்கு இவனையும் போட்டுத்தலனா தான் இன்னைக்கு சரியா வரும்னு சொல்லிட்டு அவனா அவங்க இந்த செல்லையாவுக்கிட்ட வேலை செய்யறவன் சட்டையை பிடிச்சிட்டேன், அந்த சிலம்பரசன்கிறவனை.
சட்டை இவனையும் போட்டு தள்ளணும்னு சொல்லல, ஊதா சட்டை போட்டவனை பூரா வெட்டணும்டான்னு சொன்னாங்க. பண்ணிட்டு இப்படி பிடிச்சிருக்கேன். அந்த அந்த செல்லையா கிட்ட வேலை செய்கிற ஆள் இப்படி பிடிச்ச உடனே அவன் பிள்ளை ரொம்ப வந்து அவன் இது படிக்கிறான். இப்போ பாலிடெக்னிக்கு இப்போ ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கிறான். அவன் பயந்து போய் என்ன பண்ணிட்டான்னா, ஐயோ கையெடுத்து கும்பிட்டு நான் என்ன வந்து தெரியாமல் வந்துட்டேன், நீங்கள் இங்கே இப்படி வந்துட்டுருக்குன்னா நான் வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு 5-6 பையன் என்ன பண்ணுறான்னா அவங்களும் தெரிச்சு வந்து ஒடியாந்துடுறாங்க. இது 2வது சம்பவம் ஆகி போச்சு. 3வது சம்பவம் அந்த செல்லையாங்கிற வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து வர்றாரு. இந்த மாதிரி ஊதா சட்டக்கார பையன் வந்து இங்கே நம்ம தெருவில் வந்து சண்டை போடுறாங்க, அவங்கள இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா மோட்டர் சைக்கிளில் அவருடைய வண்டியில் ஆளுகளை ஏற்றிக்கிட்டு அருவா கம்பு ஆயுதத்தோடு இறட்டி வர்றாரு. ஊருக்குள்ள செல்லப்பிள்ளையார் கோயில்னு இருக்கு, அது வரைக்கும் விரட்டி வந்து வர்றாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே சாட்சி இருக்கு, இந்த பசங்க இருக்காங்க. வந்தோடனே நாங்கள் இனிமேல் வந்து ஊதா சட்டையெல்லாம் போடலன்னு சொல்லிட்டு அதில் பயந்து போய் அவங்க சட்டையெல்லாம் கழட்டிவிட்டு வீட்டுக்குள்ள வேற சட்டையை போட்டுட்டு வந்து மறுபடியும் சாயந்தரம் திருவிழாக்களை வந்து பார்க்குறாங்க. இதுக்கு அடுத்து தான் என்ன ஆகுதுன்னா 3வது சம்பவமாக தான் இப்போ ஏற்கனவே பிடிவட்டி ஒரு வண்டியை பிடிச்சி வச்சிருக்கான்ல ஆகாஷ் என்ன பண்ணுறான்னா இந்த சுரேஷையும் எங்கள் பிரவீன்குமாரையும் என்கிட்ட வண்டியை நான் அந்த மாதிரி தினேஷ் வந்து பார்க்கறதுக்காண்டி போனேன், என்கிட்ட வண்டியை பிடிங்கி வச்சிருக்காங்க, போய் வாங்கடா வந்து வண்டியை எடுத்துக்கிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. கடைசியில் புல்லட்டில் வந்து சுரேஷ் ஓட்டுறேன், ஆகாஷ் நடுவில் இருக்கேன், எங்கள் பிரேனுக்குமார் கடைசியில் இருக்கேன். இவங்க இங்கேருந்து போகையில் அந்த தெருவுலேருந்து போகையில் கரெக்டாக கொஞ்சம் தூரத்துக்கு போகும்போதே ரோட்டில் இந்த நம்ம சொன்ன ஆளுங்க பூரா அருவாளும் கம்புமாக நிற்கிறாங்க. வண்டி எடுக்க போகிற பகுதிக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில். ஐயோ என்னடா இப்படி நிற்கிறாங்க, இப்போ உள்ளே போனால் நம்ம வந்துக்கிட்டு வண்டி எடுக்க முடியாத வரைக்கும் வண்டி எடுக்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம நேராக போயிடுவோம், இதுக்குள்ள உள்ளே இறங்க வேண்டாம். போனால் இப்போ இங்கே வச்சுக்கிட்டு இருக்க ஆயுதங்களை இப்போ கம்பு அருவாலாம் மறைக்க முடியாது இல்லை, இப்படி வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க ஒரு 5-6-10 பேர். என்ன பண்ணுறாங்கன்னா அவன் ஓட்டவன்ட்டு சொல்லி ஐயோ இப்படி இருக்காங்க, நம்ம வந்து நேராக வெளியில் தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிறதுக்கு பின்னாடி இவங்க சரி நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி ஆளும் கம்புமா வந்துக்கிட்டு இருக்காங்க, இருக்கிற வண்டி கிண்டிலாம் எடுத்துக்கிட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இப்படி வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு நேர போகாமல் சரி இங்கிட்டாச்சும் வேற கட் ரோட்டில் போய் தப்பிச்சிருவோம்னு வந்து போயிருக்காங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த வண்டியில் தட்டி விட்டு கீழே விற்காடு வச்சு காருக்குள்ள இருந்தவங்க இந்த வண்டியில் கொண்டு போனவங்க கம்பு அருவா அந்த ஆசிட்டு நம்ம வயலுக்கு ஆசிட்டுக்கு இப்படி நெஞ்சில் வெந்திருக்குது. ஆமாம், அதை வச்சு அங்கனே போட்டு விட்டாங்க. இதில் என்னென்னா அதில் 3 பேர் போனதில்ல, நம்ம பையன் தான் எஸ்சி, அந்த ஆகாசுங்கிறவன் செட்டியார், ஓட்டுநர் சுரேஷுங்கிறது கல்லோட்டு பையன். வெட்டுறதுன்னா அந்த 3 பேருமே அவங்க வெட்டியிருக்கலாம். ஒரே தள்ளில் கீழே விழுகிறாங்க, அவங்களும் கிடக்குறாங்க. ஆனால் வெட்டி கொண்டது நம்ம பையில மட்டும்தான். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா விழுந்த காயத்தோட போயிடுறாங்க. அவங்க கேட்குறாங்க ஏன்டா இந்த மாதிரியெல்லாம் வந்துக்கிட்டு பண்டிகை வைக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்கள வந்துக்கிட்டு ஒன்றுமே சொல்லாமல் இவனை மட்டுமே வந்துக்கிட்டு வெட்டிவிட்டு போகிறாங்க. இதுக்கு இடையில வந்துக்கிட்டு நம்ம வந்து புகார் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணினாத்தேன் 2 நாள் இருந்து எஃப்ஐஆரே போடலை, இது வந்து நீங்கள் ஆக்சிடெண்ட் கேஸு, இது நீங்கள் வந்து இந்த கேஸ் போட முடியாது அப்படிங்கிறாங்க. ஆக்சிடெண்ட் கேஸ் இல்லை, கொலை பண்ணணுங்கிறக்காண்டியே ஆக்சிடெண்ட்டாக வந்து காட்டியிருக்காங்களே தவிர ஊரில் அதுக்கு முன்னாடி 5-6 சம்பவங்க அருவாள் கம்பை விரட்டி இந்த பயல்களை விரட்டியிருக்காங்க. கடைசியில் அவங்க வந்து எங்கள் பயலை தான் வந்து காலி பண்ணியிருக்காங்க. அதனால நாங்கள் ஆக்சிடெண்ட் கேஸுக்கு ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி நீங்கள் வந்து திருநாட்டுன்னு சொல்லி அப்புறம் நம்ம விசிகாவில் இருந்தெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டேன். ஒரு நாள் சென்று தான் எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்போ 2ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு 6ஆம் தேதி அன்னைக்கு அந்த சம்மந்தப்பட்ட யாரையுமே கைது பண்ணவே இல்லை. பாடி வந்து இப்போ அங்கேயே இருக்குது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒத்துக்கலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணினா தான் இந்த சாவுக்கு காரணம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், அதை வச்சு தான் நாங்கள் வந்துக்கிட்டு கேஸை வந்து இது பண்ண முடியுங்கிறாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், நீங்கள் குற்றம் சாட்டுறவங்களை பிடிச்சி நீங்கள் ரிமாண்ட் பண்ணுறதுல என்னென்னா அதை நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது சம்மந்தமான போராட்டத்தை நடந்துக்கிட்டு இருக்கு. என் மகன் பிரவீன்குமார் நம்ம வேளாம்பட்டியை சேர்ந்து
வேலை பார்க்குறது அது வேணாம். நான் வந்து துப்புரவு பணியாளராக வேலை பார்க்குறேன். என் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன். அவன் திருவிழா 2ஆம் தேதி திருவிழா நடந்துச்சு. திருவிழாவுக்கு போனான். போயிட்டு திரிஞ்சிட்டு வந்து இங்கே இருக்கும்போது பசங்க கூட்டிகிட்டு போனாங்க. இந்த வர்றேம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன அதில் போனது திரும்பி வரவில்லை. எனக்கு வந்து நீதி வந்து என் பிள்ளை சிஹெச்சில் கிடக்குறான். திருப்பத்தூர் சிஹெச்சில் 6 நாளாச்சு என் பிள்ளை அங்கே கிடக்குறான். நான் இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் கொடுக்கல. நீதியே இல்லை. என் பிள்ளைய கொன்னவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. என் பிள்ளை இறந்து போயிட்டான், அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் என் பிள்ளைய வந்து கொன்னவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுனாதான் என் பிள்ளைக்கு வாங்குவேன். அதுக்கு முதலமைச்சர் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். நாங்கள் பறைய விடுங்கிறதுனால எங்களுக்கு வந்து இதே நாங்கள் போய் அவங்க வீட்டில் பற்று வீடு அம்பலார வீட்டை அவங்களோட பிள்ளைகளை நாங்கள் வெட்டியிருந்தா எங்களை விட்டுருப்பாங்களா இந்த சமூகம்? எப்படியும் எங்களை வந்து எல்லாரையுமே ஊரே சேர்த்து பிடிப்பாங்க. எங்களை மட்டும் பிடிக்க மாட்டா. அவங்க நீங்கள் யார் எங்கள் வீட்டுக்கு வராங்களோ எல்லாரையுமே சேர்த்து பிடிப்பாங்க. பறையன் கொன்னுட்டேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைய சாக கொடுத்துட்டு. அதை போலீஸுக்கிட்ட சொன்னால் போலீஸு சிரிக்கிறாங்க. எங்களை இலக்காரமாக பார்க்குறாங்க. போலீஸ் வந்து என்ன இவங்க செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க. அவங்களுக்குத்தான் ஆதரவு கொடுக்குறாங்க போலீஸ் வந்து. எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே கிடையாது போலீஸு. இது எப்படி நாங்கள் எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலை. எங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நாங்கள் பண்ணியிருந்தா எங்களை வீட்டே வச்சு கொளுத்தி இருப்பாங்க. அவங்க பெரிய சாதி, நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க அப்படிங்கிறத வச்சு போலீஸ் வந்து ஆக்சிடென்ட் தானே. இதை போய் நீங்க கொலை கேஸ் அவங்களே போலீஸ் அவங்க வந்து கொலை பண்ணிட்டு ஆக்சிடென்டா காட்டுறாங்க. அதுக்கு அவங்க வந்துகிட்டு நம்ம போட்டோ எடுக்கலையா அவர் வந்து அவங்க வெட்டும் போது அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி போட்டோ எடுப்பாங்க? யார் போட்டோ எடுக்க முடியும்? கொலை செய்யறாங்க, எப்படி வந்து போட்டோ எடுக்க முடியும்? எங்களுக்கு தெரிஞ்சாதானே நாங்க போட்டோ எடுக்க முடியும். ஆகாசு சொல்றேன், சாட்சியோட சொல்றேன், சுரேஷுங்கிறவன் சொல்றேன் சாட்சியோட. இன்னும் எந்த சாட்சி வேணும்? எந்த சாட்சி? காட்டுக்குள்ள வச்சு கொள்ளையில போய் தனியா போய் கொள்ளையில யாராச்சும் பார்க்க முடியுமா? இவங்களுக்கு பயந்து பாதி பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களை கொண்டு விடுவேன், பிரவீன்குமாரை கொன்னது மாதிரி எங்களையும் கொல்லுவாங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. இதுக்கு வந்து நீங்க எங்களுக்கு தான் ஒரு நல்ல தீர்ப்பை நீங்க தான் சொல்லணும். இந்த மாதிரி நீங்க தான் இது பண்ணணும். எங்களுக்கு வேற எந்த ஒரு இதுக்கும் கோரிக்கை கிடையாது. கண்டிப்பா வந்து கொலை செஞ்சவங்களை வந்து கைது செய்யணும். இதை நாங்கள் கெஞ்சுறோம் கிளறோம். போலீஸ் வந்து கை கட்டி வேடிக்கை தான் பார்க்குது. நாங்கள் 2 நாளாக போய் நைட்டு காலையில் போகிறவு நைட்டு 11 மணி எழுதி 12 மணி எழுதி நின்று போராடுவோம். ஆனால் அவங்க வந்து கை கட்டிக்கிட்டே நிற்கிறாங்க. அவங்களுக்கு கொலை செஞ்சவங்களுக்கிட்டே வந்து ஆதரவு கொடுக்குறாங்களே தவிர எங்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது. எங்களுக்கு இருங்கம்மா ஒரு வார்த்தை கூட இல்லை, நாங்கள் விசாரிக்கிறோம்மா இருங்க உங்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்கன்னு கூட எதுவுமே சொன்னது கிடையாது. அப்போ இந்த அரசு இப்போ புது அரசு வந்திருக்குது. எங்களுக்கு கண்டிப்பாக வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவங்க. எங்களுக்கு வந்து இந்த அரசு எங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை சொல்லும்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். எங்களுக்கு கண்டிப்பாக இது பிரவீன்குமார் செத்தது எங்களுக்கு ஒரு பெரிய துக்கம். நாங்கள் அப்படி பிள்ளையா இருந்தேன். அவங்க ஏன் இப்படி இவங்க கொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. அவங்க நல்லா இருக்கிறாங்க, நாங்க பயந்து இருக்கிறோம். முதலமைச்சரை நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். அவராவது இதில் தலையிட்டு இந்த குற்றவாளி 3 பேரையும் உடனடியாக கைது செஞ்சு எங்களுக்கு பிரேத பரிசோதனை செஞ்சு கொடுத்து அதுக்கு கைது பண்ண பின்னாடி எங்களுக்கு பிரேத பரிசோதனை செஞ்சு எங்கள் பிள்ளையை ஒப்படைச்சிட்டாங்கனாக்க இந்த அரசாங்கத்தையும் இந்த முதல்வரையும் நாங்கள் ரொம்ப நன்றி கடனாக ஏற்றுக்குவோம். அவருக்கு நன்றியாக எப்பவும் இருப்போம். அவர் தான் எங்களுடைய நீதி வேணும், நேர்மை வேணும். இந்த போலீஸ் வந்து வேடிக்கை பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் கொஞ்சம் அச்சமாகவும் இருக்குது. இப்போ
வரைக்கும் இப்போ என்ன பண்ண போறாங்கங்கிற ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில பேர் பேசுற பார்க்கல எங்களுக்கு பயமா இருக்குது. எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அச்சமா இருக்குது. அதனால கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்தா கூட எங்களுக்கு நல்லது. ஆனா எங்களை யாரும் கண்டுக்கல. என்ன நடந்தாலும் நாங்கெல்லாம் அணிவிக்க வேண்டியதுதான் போல தெரியுது. இந்த அரசாங்கம் புதுசா வந்த அரசாங்கம் கண்டிப்பா செய்யணும். அவர் செய்வாருன்னு நம்பிக்கிறோம்.